ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 658வது பக்கம். சங்கீதம் 32வது அதிகாரம் அதனோட 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல இன்றைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என்னை நீங்க இந்த ஆராதனைக்கு இந்த சாயங்கால வேளையில் இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். நிச்சயமாகவே ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் தான் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேல நான் கண் வைத்து உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அந்த குழந்தையோடு கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குழந்தை வளர்ந்த பிற்பாடு அந்த குழந்தை நம்முடைய பாஷையை அது புரிகிறதோ இல்லையோ அது கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை வளர்ந்து நம்முடைய பாஷையை கேட்கிற வரைக்கும் அது கூட நாம் பேசிக் கொண்டிருப்பது வழக்கமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு நாம் பேசுகிற வார்த்தை என்றாவது ஒரு நாள் புரியும் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே நாம் அந்த குழந்தையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். அது எங்கேயாவது நடந்து போகுமானால் அந்த குழந்தைக்கு தெரியாது இதற்கப்புறம் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நாம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ அங்க போகாத, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க ஆபத்து இருக்கு என்று சொல்லி அதற்கு நாம் ஆலோசனை கொடுக்கிறோம். பிள்ளை வளர்ந்த பிற்பாடு பிள்ளையை நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்திலே சேர்த்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க நல்லா போதிப்பாங்க இந்த பிள்ளைக்கு. இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தா இது நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க. ஆகையினால் அங்க போய் அந்த பிள்ளையை நம்ம சேர்த்தோமானால் நல்லா படிப்பிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி உலக பிரகாரமாய் ஒரு பிள்ளைக்கு நாம் தாயாய் தகப்பனாய் நல்ல போதனைகளை கொடுத்து வளர்ப்பதுண்டு. பிள்ளை நன்கு வளர்ந்து அது பெரிய ஆளாகும் பொழுது அதை கொண்டு போய் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில சேர்க்கணும், நல்ல ஒரு பெஸ்டான கோர்ஸ் அதுகளுக்கு எடுத்து நல்ல படிப்பித்து கொடுக்கணும் என்று சொல்லி உலக பிரகாரமான தாயாகிய தந்தையாகிய நாம் யோசிப்பதை போலவே இன்றைக்கு ஒரு முகாந்தரத்திற்கு அழைத்து வந்த ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். ஒரு உலக பிரகாரமான தாய் அப்படி நேசித்து உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, உலக பிரகாரமான தாய் உன்னை அழைத்து அப்படி ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது, உனக்கு போதனையை கொடுக்கும் பொழுது, நான் கொடுக்காமல் இருப்பேனோ? நான் கொடுக்கிற போதனை இந்த தாயை போல இருக்கிற போதனை அல்ல. நான் கொடுக்கிற ஆலோசனை உலக பிரகாரமான தகப்பன் கொடுக்கிற போதனையை போல இருக்காது. ஒருவேளை இந்த தாய் கொடுக்கிற போதனை உன்னை தவறான வழியில ஒருவேளை கொண்டு போகலாம். ஒருவேளை உன் தகப்பன் தருகிற ஆலோசனை உன்னை தவறான வழியில் நடத்தி கொண்டு போகலாம். ஆகையினால இந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய ஆலோசனையை நீ நம்பாத. மனுஷன் கொடுக்கிற ஒரு போதகத்தை நீ நம்பாத. இதற்கும் மேலானதாய் ஒரு போதகத்தை நான் உனக்கு தாரேன். என்னுடைய சொல்லைப்படி நீ நடப்பாயானால், என்னுடைய வார்த்தையின்படி நீ நடப்பாயானால், என்னுடைய போதகத்தை நீ கவனிப்பாயானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு போதனையை தர ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்திலே அவன் ஜெபமாய் செய்கிற அநேக காரியங்களை வாசிக்க முடியும். திடீரென்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் பேசுவதை நிறுத்தின ஆண்டவர் அவர் பேசுகிறார். நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டுவேன்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் போதனை செய்து வழியையும் காண்பிக்கிறாராம். ஆண்டவருடைய வழியை நமக்கு தெரிவிக்கிறார். உலக பிரகாரமாய் நம்ம நேசிக்கிறவங்க இல்லை யாராவது வழி சொல்லுவாங்க, நீங்கள் இதில் நடவுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு அநேக வேதனைகள் உண்டு, அநேக சஞ்சலம் உண்டு. நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கடந்த மாதம் அட்வென்ச்சர் டூர் போகிறோம் சொல்லி அரேபிய தேசத்தில் ஒரு தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு சகோதரர் பாலைவனத்தில் நாங்கள் டூருக்கு போகிறோம் என்று சொல்லி கானா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனோடு நண்பனோடு கூட சேர்ந்து இந்த சகோதரனும் நாங்கள் டூருக்கு போகிறோம்னு சொல்லி அவங்க டூருக்கு கிளம்புனாங்க. ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற நல்ல ஒரு படித்த ஒரு சகோதரன், 27 வயதே நிரம்பிய ஒரு சகோதரன் டூருக்கு போகிறோம் என்று சொல்லி தங்களுடைய வாகனத்தில் பெட்ரோலை நன்காய் நிரப்பிக்கொண்டு நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு ஆகாரத்தினால் வாகனத்தை நிரப்பிக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த டூருக்கு கிளம்பி போனாங்க. போவதற்கு முன்பதாய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வனாந்தரத்தில் வழியை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம், அவ்வளவு ஈஸி இல்லை. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு வழி வேண்டும், வழி தெரிய வேண்டும் என்பதற்காய் அவங்க மொபைலில் இருக்கிற அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வைத்து விட்டு அவங்க அந்த அபாயகரமான அந்த டெசர்ட்டுக்குள்ளே அவங்க போனாங்க. அந்த டெசர்ட் வந்து கிட்டத்தட்ட 560 பரப்பளவு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய உலகத்திலே 2வது டெசர்ட். அந்த டெசர்ட்டுக்குள்ளே இவங்க தங்களுடைய டூருக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கடந்து உள்ளே போனாங்க. எவ்வளவு தூரம் அவர்களால் அந்த ஜிபிஎஸ் அவர்களை வழிகாட்டுகிறதோ அவ்வளவு தூரம் அவங்க பிரயாணப்பட்டு உள்ளே போனாங்க. கண் தெரிகிற இடமெல்லாம், தங்களுடைய கண்களுக்கு தெரிகிற இடமெல்லாம் ஒரே மண்காடாய்த்தான் தெரிகிறது. திடீரென்று சொல்லி இவர்கள் நம்பி போன இந்த ஜிபிஎஸ் அவங்களுடைய விட்டு கடந்து போனது. இவர்கள் நம்பி போன இந்த ஜிபிஎஸ் அவர்கள் கண்வட்டும் தூரம், அவர்களுக்கு வழி சொல்லும் தூரம் போன பிற்பாடு அந்த ஜிபிஎஸ் செயலிழந்து போனது. இப்பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, இனிமே நான் எப்படி திரும்பி போவேன், நான் வந்த இடத்திற்கு நான் எப்படி திரும்பி போவேன் என்று சொல்லி அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வைத்திருந்த மொபைலில் பேட்டரி போயிடுச்சு. இன்னும் அவங்க என்ன செஞ்சாங்க, பேட்டரியை ஆன் பண்ணுவதற்காய் தங்களுடைய அந்த வாகனத்தை ஆன் செய்து அவங்க பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணாங்க. நாட்கள் கடந்து சென்றது, வண்டியில் இருக்கிற பெட்ரோலும் தீர்ந்து போனது, அவர்கள் கொண்டு நிரப்பி சென்றதான ஆகாரமும் தீர்ந்து போனது. இப்பொழுது 3 நாட்கள் வனாந்திரத்திலே வழி தெரியாதவர்களாய் நம்பி போன ஜிபிஎஸ் கைவிட்டதனால அவங்க அந்த நிற்கதியாய் அந்த வனாந்திரத்தில் மரித்து போனாங்க. தங்கள் உடலில் இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் குறைந்து போய் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாம வனாந்தரத்தில் மரித்து போனாங்க. உலகத்தை நம்பி உலகம் காட்டுகிற வழியில நம்ம போவோமானால், ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை விட்டு, ஆண்டவர் சொல்லுகிற போதனையை தள்ளிவிட்டு இந்த ஜிபிஎஸ் நம்பி நம்ம போவோமானால் அந்த சகோதரனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான். ஐடி துறையில் நல்லா படித்திருக்கிற மனிதன் தான், அவனுக்கு நல்லா தெரியும் எப்படி திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்பி போன ஜிபிஎஸ் கைவிட்டு போய் சடலமாய் மாறி போனது. நம்பி போன ஜிபிஎஸ் வழிகாட்டுவதற்கு நம்பி போன ஜிபிஎஸ் அவங்கள கைவிட்டு போனது. இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற முகாந்தரத்தோடு கூட்டிட்டு வந்த ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிறாரு, நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஜிபிஎஸ்ஸை நம்புனா போக முடியாது, ஜிபிஎஸ்ஸை நம்புனா இந்த உலகத்தை நம்மளால் ஜீவிக்க முடியாது. நம்ம நாட்டிலையும் சரி, எத்தனையோ ஜிபிஎஸ்ஸை நம்பி வழிகாட்டுவதற்கு வாகனங்களில் ஜிபிஎஸ்ஸை போட்டு போகிறவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு திசை தெரியாத இடத்திற்கு போய் நின்று போகிறாங்க. நம்மளிலும் ஒரு வேளை அனுபவம் இருந்திருக்கலாம். ஆராதனைக்கு போடுவதற்கு முன்பதாய் ஒரு சகோதரன் எங்களை கூட்டி செல்வதற்கு அழைத்து கொண்டு போனார். அவர் புதிதாக வாகனம் வைத்திருந்தார்.
அவரும் என்ன செஞ்சார், அன்றைக்கு ஆராதனையை நான் தான் நடத்தணும். எங்களை கூட்டிகிட்டு போன மனுஷன் அந்த சகோதரனுக்கு வழி தெரியாது. உடனே அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு ஜிபிஎஸ்ஸை போட்டாங்க. போட்டி கூட்டிகிட்டு போனாங்க. 5:15 இங்கேருந்து கிளம்பணும். 6:20 ஆகிறது வரைக்கும் நாங்கள் ரீச் ஆக முடியல. எங்களை ஜிபிஎஸ் வேற எங்கேயோ அந்த சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு தான் போகுது. எங்கே திரும்பி கொண்டு வரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. இப்படி ஜிபிஎஸ்ஸை நம்பணும் அப்படின்னா நம்மளுடைய லக்கை கொண்டு போய் சேர முடியாது. இந்த ஜிபிஎஸ்ஸை நம்பினோம்னா, உலகம் காண்பிக்கிற வழியை நம்ம நம்பணும் அப்படின்னா, உலகத்தான் காண்பிக்கிற வழியை நம்ம நம்புவோம் அப்படின்னா, அதனால தான் வேதமும் சொல்லுது, நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை நீ நம்பாத. நாசியில சுவாசம் வைத்திருக்கிற மனுஷன் சொல்லுற பாதையில் நீ போகாத. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அவைகள் எல்லாம் சஞ்சலத்தை கொண்டு வரும். ஆகையினால இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு போதிக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், என் ஆலோசனையை கேளு. நம்ம நிறைய தடவை என்ன செய்வோம், நம்மளுடைய ஆலோசனைகளை கூகுள்கிட்ட தான் கேட்கறதுண்டு. ஒரு சிறிய காரணமாக இருந்தாலும் சரி, எப்படி சிவப்பாக வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டு வேண்டுமானால் உடனே கூகுள் எடுத்து உடனே டைப் பண்ணால் அது ஒரு விதத்தை சொல்லி கொடுக்கும். எப்படி நரைச்சு போயிருக்கிற முடியை கருப்பாக்குவது என்று சொல்லி அந்த கூகுளில் போட்டால் அது ஒரு காரணத்தை சொல்லும். கடைசியில் அது சொல்லுவதை கேட்டு கருப்பாக இருக்கிற வெள்ளையாக இருக்கிற முடி கருப்பாகிறதுக்கு பதிலாக வேற ஒரு நிறைய கலரில் மாறி கடைசியில் முடியே இல்லாமல் போன அநேகரை பார்த்ததுண்டு. 80 கிலோ இருக்கிறேன், எப்படி என்னுடைய வெயிட்டை நான் குறைப்பது? உடனே கூகுளில் போய் ஆலோசனை செய்ய வேண்டியதான். அவர் சொல்லுவார், 30 லிட்டர் தண்ணியை குடி, இந்த 30 லிட்டரில் இதெல்லாம் கலந்துக்கோ, அதை கலந்துக்கோன்னு சொல்லி 80லிருந்து 180 ரீச் ஆகி கடைசியில் ஐயோ என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு ஜிபிஎஸ் நம்பின அநேகரை பார்த்ததுண்டு. எனக்கு வெயிட்டே ஏறுவதில்லை, நான் என்ன செய்வது? உடனே எப்படி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கொள்வது? ஜிபிஎஸ் அந்த கூகுள்கிட்ட போய் அட்வைஸ் கேட்க வேண்டியதான். அது சொல்கிற அட்வைஸை கேட்டுட்டு கடைசியில் அநேக வியாதிகளை, ஜிபிஎஸோட ஆலோசனையை கேட்டு வியாதிகளை தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்ட அநேகரை பார்ப்பதுண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் வேஸ்ட். இவர்களுடைய ஆலோசனையை கேட்போமானால், இவர்களுடைய போதனையை நம்ம கேட்போமானால், இந்த ஜிபிஎஸ்ஸை நம்பி நம்ம போவோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நடக்கும் என்பதை அறிந்து முகாந்தரத்தோடு கூட்டி கொண்டு வந்த ஆண்டவர், காரணத்தோடு கூட்டி கொண்டு வந்த ஆண்டவர், நம்ம நிறைய நேரம் இந்த காரியங்களை செய்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கிறேன்ப்பா, என் போதனையை கேளு, நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், என் போதனையை கேளு, அது உன்னை நல்வழிப்படுத்தும். என்னுடைய ஆலோசனையை கேளு, அது உன்னை நல்வழிப்படுத்தும். நான் உன் மேல கண் வைத்து சொல்லுகிற ஆலோசனையை கேட்பினானால் அது உன்னை நல்ல நிலைமையில கொண்டு போய் வைக்கும். மனுஷர் சொல்லுகிறபடி, மனுஷர் செய்கிற ஆலோசனை, சொல்லுகிற ஆலோசனைப்படி நம்ம செய்வோமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை போல ஒரு பெரிய ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன், நம்மை போல நல்ல ஒரு உபதேசியார், நம்மை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னார், மகனே நீ எழும்பு, மகா நகரமாகிய நினிவே என்கிறதான ஒரு ஊருக்கு போ, அங்கே போய் நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார், ஒரு போதகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நமக்கு எப்படி எல்லா வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறாரோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு தீர்க்கதரிசி. நம்ம எப்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அதே போல
தேவனை முகமுகமாய் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நம்மை போல பிரசங்கிக்கிற ஒரு தீர்க்கதரிசிடம் நம்மள்கிட்ட எப்படி பேசினாரோ அதே போல இந்த தீர்க்கதரிசிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் இந்த மகா நகரமாகிய நினிவேல போய் நான் சொல்றத நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்தாரு. நம்மள்கிட்டையும் அநேக நேரம் இப்படிதான் சொல்லுவாரு, நான் சொல்றத நீ செய்ப்பா, நான் என்ன சொல்றனோ நீ அதேபடி கீழ்ப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட எப்படி பேசியிருக்கிறாரு. நம்ம எத்தனை தடவை அதை அசால்ட்டா நினைச்சதை தள்ளி விட்டுருக்கிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஆண்டவர் நேற்று தினத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஆண்டவர் செய்ய சொல்லாததை செய்தது நிமித்தமாய், ஆண்டவர் எனக்கு தடை செய்ததை செய்தது நிமித்தமாய் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நம்ம அநேக நேரம் தவறி போயிடும் இல்லையா. கடைசியில் இந்த ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு சொன்னார், கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீ போப்பா, எழுந்து ஒரு பட்டணம் இருக்கிறது, அது ஒரு பெரிய பட்டணம், அது நினிவே என்கிற ஒரு பட்டணம். அந்த நினிவே பட்டணத்தார் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நினிவே பட்டணத்தார் ஆண்டவரை அறிந்தும் அவங்க துரோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நினிவே பட்டணத்தாரின் பாவம் இந்த பூலோகத்தில் அவர்கள் செய்கிற பாவம் பரலோகத்தில் வந்து எட்டி கொண்டிருக்கிறது. நீ அவங்களுக்கு போய் அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் நீ அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படையாய் அந்த தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடியாகவே அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சொல்படி கேளாமல், ஆண்டவர் உனக்கு போதித்து வழி காட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் காட்டுற வழியில போகாம இவர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வேற ஒரு இடத்திற்கு அவர் போகிறார். அங்கே போனால் அங்கே போகிற வழியில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை கண்ட உடனே அந்த கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர் தானே ஒரு கப்பலை எடுத்து அந்த போகிற கப்பலில் இவர் தானே ஏறிக்கொண்டு பயணச்சீட்டையும் எடுத்துக்கொண்டு அவர் அடியில் போய் படுத்து கொண்டார். போகிற வழியில் நடுக்கடலில் வந்தும் பொழுது ஒரு பெரிய மும்மரமான அலைக்காற்று உண்டாயிற்று. அவர்கள் போகிற படகு உடையத்தக்கதாய், அவர்கள் போகிற கப்பல் நாசமாகத்தக்கதாய் ஒரு பெரிய அலையும் கடலின் சீற்றமும் உண்டாகி கொண்டிருக்கும் பொழுது மாலுமி சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து உள்ள போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் எல்லாரும் எடுத்து அங்க இருக்கிறதெல்லாம் போட்டாங்க. கடல்ல சீற்றம் குறைந்த பாடில்லை, மறுபடியும் சீற்றம் அதிகரிக்க ஆரம்பித்தது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இது யாரு நிமித்தமாய் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்ன பொழுது எல்லாரும் என்ன செய்யறாங்க, சீட்டை போடுறாங்க. சீட்டை போட்டா இந்த யார் பேர்ல சீட்டு விழுகுதோ அந்த சீட்டு விழுந்தவங்க தூக்கி கடல்ல போட்டுலாம் சொல்லியாச்சு. சீட்டு இந்த யோனாவின் பேர்ல. ஆண்டவருடைய சொல் கேளாமல் வழி மாறி போன, ஆண்டவருடைய சொல் கேளாமல் வேற ஒரு வழியில போன யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. சீட்டு விழுந்த உடனே என்ன செஞ்சாங்க, இவரை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல்ல போன உடனே அங்க ஒரு பெரிய மீனை ஆண்டவர் கட்டளையிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார். மீன் அவனை முழுங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போன இந்த மனுஷனை பற்றி தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அவர் என்ன செஞ்சாரு, மீனின் வயிற்றுக்குள்ள போனார். வாசிக்கலாம், யோனாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 1072வது பக்கம், 73வது பக்கம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். ஆண்டவர் தூக்கி போட்டதோ கடலுக்குள்ள தூக்கி போட்டாரு. ஆண்டவர் ஒரு மீனை கட்டளையிட்டார். இந்த மீன் அவனை விழுங்கும்படி மீனை கட்டளையிட்டார். மீன் அந்த யோனாவை வழி மாறி போன, ஆண்டவருடைய சொல் கேளாமல் போன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வழி விலகி போன இந்த யோனாவை மீன் விழுங்கிற்று. அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து ஒரு மனுஷன் இந்த வழிதவறி போன இந்த யோனா ஜோம் பண்றாரு, நான் மீனின் வயிற்றுக்குள்ள இல்ல, நான் பாதாளத்தில்
இருந்து என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஆண்டவர் சொல்லும் பொழுது என் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினேன். என் ஆண்டவர் எனக்கு போதகம் செய்த பொழுது என் ஆண்டவருடைய போதகத்தை நான் தள்ளினேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் என்னிடத்தில் பேசினாரு. அவருடைய வார்த்தைகளை சொல்படி கேளாமல், அவருடைய சொல் கேளாமல் நான் இருந்தேன். இப்படி இருந்த நான், எனக்கு பிரச்சனை என்கிற வரும் பொழுது அதே மாதிரி இந்த யோனா சொல்லுகிறாரு, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து, நான் மீனின் வயிற்றுக்குள்ள இல்லையா, நான் பாதாளத்துக்குள்ள இருக்கிறேன். அதே வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி. அவர் சொல்ல கேளாம வழி மாறினதுனால இன்னைக்கு நான் பாதாளத்தின் வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாதாளத்தின் வேதனை கொஞ்ச நெஞ்சம் இல்ல, இது கடற்பாசி என்னுடைய தலைகளை சூழ்ந்து கொண்டது. இந்த கடல் பாசி எங்க இருக்கும் அப்படின்னா, கடலின் ஆழத்தில் அந்த தரையில் இருக்கிற கடல் பாசி எப்படி யோனாவை விழுங்கின மீனின் வயிற்றுக்குள்ள வந்தது. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் என் இருதயத்தை நொறுக்குகிறது. இப்பேற்பட்ட இந்த கடற்பாசி என்னுடைய கழுத்தை பிடித்திருக்கிறது. ஆண்டவருடைய சொல் கேளாமல், ஆண்டவர் சொல்லுகிற போதகத்தை தள்ளினதுனால, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டதுனால நான் பாதாளத்திலிருந்து கூப்பிடுறேன். அன்று 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை, கடைசி இதை பார்ப்போமானால், உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. இந்த கடலின் சீற்றம் என்னை தாக்கல, இந்த கடலினால் உண்டாகிற இந்த அலைகள் என்ன தாக்கல. ஆண்டவரே சொல் கேளாததுனால உம்முடைய அலைகள் இந்த மீனின் வயிற்றுக்குள்ள அல்ல, இந்த பாதாளத்திற்குள்ள என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. இந்த பாதாளத்திற்குள்ள என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நான் பர்வதத்தின் கடைசியில், இந்த சமுத்திரத்தின் கடைசி வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லை கேளாமல், ஆண்டவர் போதகம் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய போதகத்தை கேளாமல், ஆண்டவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினால் இந்த யோனாவுக்கு நேர்ந்த கதி நமக்கும் நேரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆண்டவர் சொல்லியும் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருப்போமானால் இந்த யோனாவுக்கு நேர்ந்த கதி நமக்கும் நேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சி நமக்கு நடப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு முகாந்திரம் வைத்து இன்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நான் உனக்கு உன் மேலே உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் உனக்கு போதகம் பண்ணுகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிப்பாயானால், என்னுடைய சொல்லை நீ கேட்பாயானால், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், யோனாவை போல மீனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு பாதாளத்தில் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு கடலின் அடியில் இருக்கிற கடற்பாசி என்னுடைய தலையை சுற்றி கொண்டது என்று சொல்ல மாட்டாய். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்றாரு. இவையெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்றாரு, என் மகனே, நான் உனக்கு போதித்து உனக்கு வழி காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருப்போமானால், அவருடைய சொல்படி நம்ம கேட்பாமல் இருப்போமானால், நம்ம அநேக நேரம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அந்த பிரச்சனைக்கு உண்டான நோக்கம், அந்த பிரச்சனை வந்ததற்கான ரீசன் என்ன என்று சொல்லி நம்ம அநேக நேரம் நமக்கு தெரிந்து கொள்வதில்லை. அந்த பிரச்சனை வந்தது எதனால் வந்தது, இதை நான் மறுபடியும் சரி செய்து கொள்வதற்கு
காலையில் எழுந்தால் ஆண்டவரே இன்றைய தினத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஆண்டவரே இந்த தினத்தை எனக்கு நல்ல ஒரு நாளாய் மாற்றித்தாரும், எந்த சேதமும் வரக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காலையில் எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய சொல்படி கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கணும், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டிருக்கிறோம். இதெல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இப்படி கேட்காம இருக்கிறது நிமித்தமாய் முகாந்தரத்தை வைத்து இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்னட்ட பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு சாயங்கால வேளையில் ஆண்டவர் நம்மள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்றாரு, நீ என்னுடைய ஆலோசனைப்படி நடக்காமல் இருக்கிற அநேக காரணங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நான் உனக்கு போதித்தும் என் சொல்படி கேட்காமல் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. சிந்திப்பாயானால் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வாய், சிந்திப்பாயானால் ஆளியினுடைய இறுக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாய், சிந்திப்பாயானால் கடற்பாசியின் இறுக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாய். இதை அறிந்து நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு மனம் திரும்பி என்னுடைய வார்த்தையை கேள், என்னுடைய வார்த்தையை கேள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவர் பாட்டு சொல்லுவோமா? சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இன்னும் ஒரு விஷயம், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எத்தனையோ முறை வழி தவறி போன ஆண்டவரே, எத்தனையோ முறை உம்முடைய சொல் கேட்டு நான் கீழ்ப்படியாம போன ஆண்டவரே, சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.